Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டிஃபரண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். அதாவது எப்பவுமே நம்ம வீட்ல சப்பாத்தி செஞ்சோம்னா 1-2 சப்பாத்தி மீதி ஆகிறது வழக்கம் தான். மீதியான சப்பாத்தி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கு அப்புறம் அதை நம்ம சாப்பிட்றதுக்கே நமக்கு பிடிக்காம இருக்கும். மீதியான சப்பாத்தியை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? சில்லி பரோட்டா இல்ல கொத்து பரோட்டா அந்த மாதிரி சப்பாத்தி யூஸ் பண்ணி செய்வாங்க. எப்பயும் நம்ம அதே தான் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம மீதியான சப்பாத்தியிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை செய்யறதுக்கு இப்போ நான் 3 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். இந்த 3 சப்பாத்தியும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேன். சப்பாத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா பொடியாக வர அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் வெல்லம் எடுத்து நான் இடித்து வச்சுருக்கேன் தூளாக. இப்போ இந்த வெல்லத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஈரப்பதம் இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸ்டவ் மேலே ஒரு குட்டி கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். நெய்யில் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முந்திரி திராட்சை நெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது குட்டி குட்டி உருண்டையாக நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். லட்டு போல் நான் நல்லா ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், லட்டு போலவே நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். இது போல் மீதியான சப்பாத்தியில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.